Hi students. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3 எக்சர்சைஸ் 3.14. So 3.14 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க ரிலேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ax² plus bx plus c ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதனுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்குவோம். இதோட ரூட்ஸ் என்னது? ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் ரிலேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க, சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ரூட்டை சம் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பாருங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? பி டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்கு பாருங்க? ஏ இருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ரூட்டை ப்ராடக்ட் பண்ணா ஆல்பா பீட்டா. ஸோ ரூட்டை ப்ராடக்ட் பண்ணா தட் இஸ் வாட்? கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்கு? சி டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஏ. ஓகே, பாருங்க, வேற வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க? ஏ இருக்கு. ஸோ ஏவால ஃபுல்லா டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பை ஏ எக்ஸ் பிளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உடைய இது என்ன இருக்கு பாருங்க? பி பை ஏ. ஸோ அதனால நெகட்டிவ் மைனஸ் பி பை ஏன்னு எடுத்துக்கிட்டு தான். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ. ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம வேற என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா ஐடென்டிட்டிஸ், அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் உடைய ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஆல்ரெடி we know that a plus b whole square formula ஆல்ரெடி நமக்கு தெரியும். a plus b whole square equal to a square plus b square plus 2ab. ஓகே, இதே a minus b னா நமக்கு என்ன வரும்? a minus b whole square equal to a square plus b square minus 2ab னு வரும். ஓகேவா? சோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இத தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம்? இதில இருந்து சம்டைம்ஸ் என்னன்னா இங்க பாருங்க, நம்ம क्वेश्चनல 3.14ல a² plus b² that is இங்க நம்ம என்ன எடுத்தோம்? ரூட் ஆல்பா அண்ட் பீட்டான்னு எடுத்துட்டோம். ஓகே, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்திருப்பா. சோ இந்த சம்ம பொறுத்து நமக்கு என்னென்ன இருக்கு? சம் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா, இது ரெண்டு இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு இருக்கிறது சம்ல இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. இதுல மட்டும் தான் இருக்கு. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ல இல்ல நமக்கு ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ என்ன பண்ண போறோம்னா அதுக்கு இதுல இருந்து நம்ம சம் ரிசல்ட் கொண்டு வரோம். என்ன பாருங்க, a² plus b² வச்சிட்டு இது இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப என்ன வரும்? a plus b whole square. so plus 2ab இங்க வந்தா minus 2ab equal to a² plus b². ஓகே, சோ இந்த ரிசல்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் மோஸ்ட்லி. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருந்தது. நம்ம என்ன பண்ணலாம்? அதுல ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. சோ அத நம்ம என்ன பண்ணலாம்? இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்க. சோ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. ஓகே, இது எப்படி இருந்து பார்க்கலாமா? சோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் என்ன வரும்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகேவா? ஸோ என்ன பண்ண மைனஸ் பண்றேன். ஸோ மைனஸ் பண்ணா இங்க இருக்கு சைன்ல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் ஆகும், பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இங்க என்ன வரும்? ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகே, இந்த சைடுல பாருங்க ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆல்பா பீட்டா மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஸோ மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. சோ இங்க இருக்கிற மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அந்த சைடு போனா பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, கிளியரா? சோ இந்த ரிசல்ட் எப்படி தெரியுங்களா? தட்ஸ் ஆல். சோ இது நமக்கு தேவையில்ல, பட் டைரக்டா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணா போதும். ஓகே, சோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி இது கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணாத இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா இப்படி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணாத கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸசைஸ் 3.14ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்கான்? கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே எதுவா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்கான்? எதுல ரைட் பண்ண சொல்லிருக்கான்? ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா ரைட் பண்ண சொல்லிருக்கான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டேன். சோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்? நம்ம என்ன பண்ண போறோம்னா in terms of alpha plus beta
ரைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன காமனா இருக்கும்? டினாமினேட்டர்ல 3 காமனா இருக்கா? ஸோ 1/3. ஸோ 1/3 காமனா எடுத்து என்ன இருக்கும்? மேல பாருங்க பீட்டா ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ என்ன வரும் பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் இது இங்க பண்ணா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா இன்டு பீட்டா ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் பண்ணுவோம் ஆல்ஃபா பீட்டா. ஓகே, நவ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் பாருங்க. வாட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா whole square minus 2 alpha beta divided by 3 into alpha beta. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் a plus b whole square equal to a square plus b square plus 2ab. நமக்கு a square b square தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம 2ab இந்த சைடு வந்தால் minus 2ab ஆகிடும். ஓகேவா? ரைட், செகண்ட் சம். வாட் இஸ் த செகண்ட் ஒன்? 1 by alpha square beta 1 by பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாமா? ரெண்டுல என்ன காமனா இருக்கு? டினாமினேட்டர் ரெண்டுலயும் இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா இருக்கு, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ஸோ ரெண்டுல நீங்க ஆல்ஃபா பீட்டா வெளியே காமன் எடுத்துட்டா என்ன வரலாம்? ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துட்டா ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஆல்ஃபா இருக்கும், இங்க ஒரு பீட்டா இருக்கும். ஓகேவா? 1 by ஆல்ஃபா பிளஸ் 1 by பீட்டா. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா பாருங்க. ஸோ இதை பண்ணா பீட்டா 1 into பீட்டா பீட்டா, இதை பண்ணா ஆல்ஃபா டிவைடட் பை இதை பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் பண்ணா ஆல்ஃபா பீட்டா. இங்க ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்கா? ஸோ அப்போ எப்படி பண்ணலாம்? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா இருக்கா? ரைட். தென் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, 3a minus 1 சாரி 3 ஆல்ஃபா minus 1 3 பீட்டா minus 1. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலா டூ டேர்ம்ஸ் இருக்கு, அதாவது பைனாமியல் 2 எக்ஸ்பிரஸ் நம்ம மல்டிபிள் பண்றது தான். ஓகேவா? ஸோ பாருங்க 3 ஆல்ஃபா இதில் மல்டிபிள் பண்ணா நமக்கு 9 ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் 3 ஆல்ஃபா இதில் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் 1 இதில் ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் 3 பீட்டா. நெக்ஸ்ட் -1 into -1 plus 1. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு என்ன பண்றோம்? ஸோ 9 ஆல்ஃபா இது பாருங்க ஆல்ஃபா பீட்டா இருக்கு, இங்கே தான் பார்த்தீங்கன்னா -3 ஆல்ஃபா -3 பீட்டா இருக்கு. ஸோ இதுவும் நான் 3 காமன் எடுத்துக்கிறேன். 9 ஆல்ஃபா பீட்டா -3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. நல்லா நோட் பண்ணிக்க, இங்கேயும் -3 இங்கேயும் -3 டேக் அவுட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஆல்ஃபா இங்க -3 எடுத்துட்டா பிளஸ் பீட்டா. ஓகே, வாட் இஸ் த ஃபோர்த் ஒன்? ஆல்ஃபா பிளஸ் 3 by beta plus beta plus 3 by alpha. Okay, now இத பாருங்க எப்படி சிம்பிள் பண்ணலாம்னு. now cross multiply பண்ணுங்க. இது இங்க மல்டிபிள் பண்ணுங்க, இது இங்க மல்டிபிள் பண்ணுங்க, then finally இத மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? சோ இத பண்ணா என்ன வரும்? alpha square plus 3 alpha. இத ப்ராடக்ட் பண்ணா plus beta square. இங்க sin plus தான் இருக்கு, no problem. beta square plus 3 beta divided by denominator alpha beta னு வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஆல்பா ஸ்கொயர் இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் இருக்கு. சோ ஆல்பா ஸ்கொயர் இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எதை அப்ளை பண்ணிக்கலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. நெக்ஸ்ட் பாருங்க 3 ஆல்பா 3 பீட்டான்னு இருக்கு. சோ இது என்ன பண்ணலாம்? நம்ம 3 காமன் எடுத்துட்டா பிளஸ் 3 ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை 2 சாரி alpha beta. ஓகேவா? question number 2, the roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots find some other one. okay, so என்ன சொல்லிருக்கான்? ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதோட ரூட் ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டான். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுல இருந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும்? -b/a equal to b equal to what is the value? -7. b is a coefficient of x, so -7 already இங்க மைனஸ் இருக்கனால +7 by a உடைய வேல்யூ coefficient of x square by 2. next பாருங்க ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா. so ஆல்பா பீட்டா என்ன வரும்? constant time divided by a. so constant time என்ன இருக்கு? 5 by coefficient of x square 2. okay, so alpha plus beta find out பண்ணிட்டோம், alpha beta find out பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 1 by alpha plus 1 by beta find out பண்ண சொல்லிருக்காங்க. 1 by alpha plus 1 by beta. ஓகே, சோ இது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் in terms of alpha plus beta வா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? alpha plus beta and alpha beta வா
நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணா பாருங்க, பீட்டா பிளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ தென் ஃபைனலாக டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நவ் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா வேல்யூ என்ன இருக்கு, 7/2 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 5/2. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் 5/2 டேக் ரெசிப்ரோக்கல். ஸோ என்ன பாருங்க, 7/2 இன்ட்டு 2/5 ரைட் பண்ணிக்கலாம், 2/5. ஓகே, ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டா வாட் இஸ் ஆன்சர், 7/5. ஸோ 1/alpha plus 1/beta equal to 7/5. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ இது நம்ம என்ன பண்றோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ரைட் பண்றோம். ஓகே, ஸோ பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ், ஸோ இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன், இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன், தென் நெக்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்றேன். ஓகே, பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஆல்ஃபான்னு வரும், இது ப்ராடக்ட் பண்ணா தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, நதிங் பட் ஆல்ஃபா பீட்டா. ஓகே, நவ இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ ப்ரீவியஸ் சம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாமா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 7/2 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 5/2 ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம், 7 ஸ்கொயர் பண்ணா 49 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 5/2. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இதை சால்வ் பண்ணலாமா. ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, 4 5s are 20, 49 minus 20 29 by 4. இந்த 5/2 மேலே கொண்டு வந்துருங்க, இன்ட்டு 2/5. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன பண்ணுங்க, 1 2 times. So answer is 29 by 2 5s are 10. Clear? So alpha by beta plus beta by alpha equal to 29 by 10. So third sum பாருங்க, alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. So first என்ன பண்ணா, இது ப்ராடக்ட் பண்ண போறேன். ஓகேவா, so இது பாருங்க alpha plus 2 that is alpha plus 2 whole square வருமா. So alpha plus 2 whole square னா a plus b formula, a plus b whole square formula. What is a square plus b square plus 2ab னு வரும். Clear? So என்ன வரும் நமக்கு, alpha square plus b is what, 2, what is that, 2 square 4. Next என்ன வரும், 2 times of ab. Okay, so இத ப்ராடக்ட் பண்ணா 2 alpha into 2 4 alpha plus 4 alpha. so நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதையும் ப்ராடக்ட் பண்றோம். ஓகே, so இது என்ன பண்றோம், ப்ராடக்ட் பண்றச்ச alpha plus 2 whole square வரும், that is a plus b whole square. so அந்த ஐடென்டிட்டிஸ் நமக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, so அதே தான் இதுக்கும். so இதுக்கு என்ன பாருங்க, plus beta square plus 4 beta plus 2 whole square வருமா. so beta square plus 2 square பண்ணா 4, next plus 2 into beta, that is a 4 beta divided by. okay, next இத பாருங்க, இதையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். so okay, ப்ராடக்ட் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பீட்டாவை இந்த 2 டேமோட ப்ராடக்ட் பண்ணுங்க. what is that, alpha beta 2 beta. next இந்த 2 இதோட ப்ராடக்ட் பண்ணுங்க, இந்த 2 டேம்ஸோட. what is that, plus 2 alpha 4. ஓகே, நெக்ஸ்ட் இத நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். நம்ம நோட் பண்ணிக்கங்க, இங்க ஒரு ஆல்பா ஸ்கொயர் இருக்கா, இங்க ஒரு பீட்டா ஸ்கொயர் இருக்கா. சோ இந்த ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகே, தென் நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 ஆல்பா இருக்கு, இங்க ஒரு 4 பீட்டா இருக்கு. சோ இது நான் 4 காமன் எடுத்துட்டா பிளஸ் 4 ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகே, தென் இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 என்ன வரும், அப்ப 8 டிவைடட் பை. இத சால்வ் பண்ணுங்க. சோ இங்க பாருங்க, இங்க ஒரு ஆல்பா பீட்டா இருக்கு, 2 பீட்டா 2 ஆல்பா, இது இந்த 2 காமன் எடுத்துட்டா பீட்டா பிளஸ் ஆல்பா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பிளஸ் 4. ஓகே,
பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு வேல்யூ என்ன இருக்கு 7/2 whole square minus 2 alpha beta value 5/2 plus 4 7/2 plus 8 divided by what is alpha beta 5/2 plus 2 beta plus alpha 7/2 plus 4 okay so இதை கேன்சல் பண்ணாம 2 2 கேன்சல் பண்ணிடலாமா இங்கே இதே போல பாருங்க 2 2 கேன்சல் பண்ணிட்டோம் 1 to is 2 2 times okay so இத வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் listen 7/2 ஸ்கொயர் பண்ணா 49/4 னு கிடைக்கும் okay next -5 இருக்கும் -5 plus 8 3 2 7s are 14 14 plus 3 17 by இத சால்வ் பண்ணலாம் 5/2 7 plus 4 11 plus 11 next பாருங்க இத சிம்பிளிஃபை பண்ணலாமா சோ இத நம்ம கிராஸ் மல்டிபிள் 4 17s are 68 68 plus 49 117/2 okay next இத சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க 2 11s are 22 22 plus 5 27/2 okay so 27/2 take reciprocal என்ன வரும் அப்ப 2/27 இங்க என்ன 4 இருக்கு 114 divided by 4 okay now இத கேன்சல் பண்ணலாமா 1 to is 2 2 2s are 4 next இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஆல டிவைட் ஆகும் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1 plus 1 2 2 plus 7 9 அதே போல இதையும் சம் பண்ணா 9 கிடைக்குது okay right so அப்ப பாருங்க 9 ஆல கேன்சல் பண்ணா 11 how many times 1 times balance 2 27 27 ல 3 3 9s are 27 3 9s are 27 so finally பாருங்க answer 13/2 3s are 6 okay so final answer 13/6 next question number 3 the roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha and beta find the quadratic equation whose roots are so என்ன சொல்றான் ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதோட ரூட் ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டான் இப்போ நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண சொல்றான் எப்படி அவனே ரூட்ஸ் கொடுத்திருக்கான் ஓகேவா சோ தேர்ட் क्वेश्चनல given equation என்ன இருக்கு given equation what is x square plus 6x minus 4 equal to 0 minus 4 equal to 0 okay now இதுல இருந்து என்ன பண்ண போறோம் பாருங்க ஆல்பா and பீட்டா are roots ன்டா roots okay so first இதுல sum கண்டுபிடிங்க so sum alpha plus beta equal to minus b by a so coefficient of x what is minus 6 divided by coefficient of 1 next alpha beta product so product என்ன வரும் constant term divided by coefficient of x square 1 okay right the next first question பாருங்க what is alpha square and beta square so let alpha square and beta square பாத்தீங்கன்னா are roots of required equation okay clear so required equation உடைய roots என்னது alpha square beta square அவனே கொடுத்தான் okay now இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் உடைய sum and product first find out பண்ணுவோம் okay so alpha square plus beta square sum பண்றோம் okay sum என்ன வரும் sum alpha square plus beta square எப்படி பண்ணலாம் alpha plus beta whole square minus 2 alpha beta okay next product so product என்ன பாருங்க that is alpha square into beta square that means okay now இத எப்படி பண்ணலாம் alpha beta whole square okay now alpha beta value என்ன இருக்கு already minus 4 square equal to minus 4 square பண்ணா 16 இங்கேயா சேம் தான் so alpha plus beta value minus 6 square minus 2 into alpha beta value minus 4 so இத simplify பண்ணுங்க so 6 square பண்ணா 36 minus 2 into minus 4 plus 8 2 4 8 okay va next solve பண்ணா 44 so sum is 44 product is 16 so அப்ப required equation பாருங்க required equation என்ன வரும் x square minus sum of roots into x plus
product equal to 0. Okay, now x square minus sum என்ன வந்து பாருங்க 44x plus product என்ன இருக்கு 16 equal to 0. so இதான் நம்மளுடைய equation. clear ஆ? so அவன் கொடுத்திருக்கிறதுக்கு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் sum and product find out பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எதுக்கு அவன் வந்து எந்த ரூட்டுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும் அந்த ரூட்டை சம் பண்ணிட்டேன் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்றேன் ஸோ ஜெனரல் ஃபார்ம் என்ன அது x² - sum * x plus product equal to 0. ஸோ சம் உடைய வேல்யூ 44 ப்ராடக்ட் வேல்யூ 16. ஓகே ஏல செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2/α and 2/β be the roots of required equation. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய சம் கண்டுபிடிப்போம். 2/α plus 2/β சம். ஓகே இது சம் என்ன வரும் பாருங்க. சோ 2 காமன் வெளிய எடுத்துடலாம். இத கிராஸ் பண்ணா என்ன வரும்? பீட்டா plus ஆல்பா divided by ஆல்பா into பீட்டா. ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க. ப்ராடக்ட் what is the product? 2/α 2/β. ஓகே what is the 4/α beta? சோ ஆல்பா பீட்டா உடைய வேல்யூ எனக்கு -4. சோ அப்ப 4/-4 கேன்சல் பண்ணா we get -1. ஓகே ப்ராடக்ட் -1. what is the sum? sum பாருங்க. so 2 into beta plus alpha value -6 divided by alpha beta value -4. 2 6 are 12. so -12 divided by -4. minus cancel பண்ணா 1 4 is 4 3 times. so answer is 3. so product 3 வருது sum என்ன ஆகுது -1. therefore the required equation என்ன வரும் பாருங்க x square minus sum உடைய என்ன இருக்கு 3x plus product என்ன இருக்கு -1. so already இங்க plus இருக்கா என்ன நமக்கு -1 equal to 0. ஓகேவா so ஜெனரலா என்ன வரும் x square minus sum into x plus product equal to 0. sum உடைய value 3 so -3x product value -1. that's our answer. okay so third one பாத்தீங்கன்னா alpha square beta and beta square alpha. ஓகே இந்த ரூட் கொடுத்துட்டு இந்த ரூட்டை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்றோம். ஓகே சோ என்ன பாருங்க be the roots of required equation. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறதோட ஈக்குவேஷன் உடைய ரூட். ஓகே சோ அப்ப given equation உடைய sum and product. so alpha plus beta alpha beta ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இது என்ன பண்றோம் நமக்கு தேவையான அவன் கொடுத்திருக்க ரூட்ஸ் உடைய sum and product யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே சோ sum பாருங்க sum என்ன வரும் alpha square beta plus beta square alpha. next இது வந்து alpha beta வெளிய எடுத்துட்டா சோ ரெண்டுலயுமே alpha beta இருக்கு. காமன் வெளிய எடுத்துட்டா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும் alpha இருக்கும் இங்க beta மட்டும் தான் இருக்கும். ஓகே now alpha beta வேல்யூ என்ன இருக்கு -4 alpha plus beta value -6. so answer is +24. next product. so product பாருங்க what is the product? அவன் கொடுத்திருக்க ரூட்டை ப்ராடக்ட் பண்றோம். பாருங்க ஆல்பா ஸ்கொயர் இங்க ஒரு ஆல்பா சோ ஆல்பா கியூப் இங்க ஒரு பீட்டா இங்க ஒரு பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூப் சோ அத எப்படி பண்றோம் ஆல்பா பீட்டா ஹோல் கியூப். ஓகே now alpha beta value -4 whole cube. what is answer -64. 4 cube பண்ணா -64. okay therefore the required equation so now பாருங்க x square -24x. ஓகே சோ சம் ரைட் பண்ணும்போது sin என்ன இருக்கு மைனஸ் இங்க ரைட் பண்ணு x உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ். ஓகே சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல என்ன வரும் -sum x னு வரும். ஓகே சோ sum உடைய வேல்யூ 24. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் -64 -64 equal to 0. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் fourth question. if alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to -13/7 and find the a value. okay so என்ன சொல்லிருக்கான் 7x square plus ax plus 2 equal to 0 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதனுடைய ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா. ஓகே a உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டான். அடிஷனல் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான் பாருங்க beta minus alpha equal to -30/7 கொடுத்துட்டான் -30/7. ஓகே சோ நம்ம given ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா ரூட்ஸ் யூஸ் பண்ணி sum and product ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ sum பாருங்க alpha plus beta என்ன வரும் minus coefficient of x divided by coefficient of x square. the next product coefficient of constant term
2 divided by coefficient of x square term. What is the 7? So alpha plus beta value find out பண்ணிட்டோம். Okay. Next என்ன பண்ண போறோம்னா அவன் என்ன கொடுத்தான் beta minus alpha equal to minus 18/7 அவங்க கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ண போறோம் both side. Okay, both side நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்றோம். Okay. now பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் we know that. so இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கோம் beta minus alpha அத நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் இங்க beta plus alpha, that is beta minus alpha square equal to beta plus alpha whole square minus 4 alpha beta. இந்த ரிசல்ட் எப்படி வந்து இதுக்கான ப்ரூஃப் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கோம் beta minus alpha whole square equal to beta plus alpha whole square minus 4 alpha beta. so beta minus alpha in terms of இதுல ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இங்க அப்ளை பண்ணுங்க பாப்போம் beta plus alpha square minus 4 alpha beta. இத தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். now இத சிம்பிளிஃபை பண்ண ஸ்கொயர் பண்ணா 169 divided by 7 ஸ்கொயர் பண்ணா 49. ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. beta plus alpha என்ன இருக்கு minus a by 7 square minus 4 into alpha beta value 2 by 7 equal to 169 divided by 49. next again simplify minus a square பண்ணா a square divided by 7 square பண்ணா 49 minus 4 2 sir 8 by 7 equal to 169 divided by 49. okay. so denominator எல்லாமே 49 ஆ இருக்கு. இங்க 49 இங்க சோ நான் என்ன பண்ணேன் டோட்டலா both சைடும் 49 ஆல மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பை 49. சோ அப்ப இங்க 49 ஆல மல்டிபிள் என்னவா 49 கேன்சல் ஆயிடும். இங்க 49 ஆல மல்டிபிள் பண்ணா 177 49 ல 7 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க 49 கேன்சல் ஆயிடும். சோ பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் 8 into 7 கிடைக்கும். ஓகே இங்க என்ன நமக்கு 49 ல ப்ராடக்ட் பண்ணா 8 into 49 divided by 7 வரும். so 7 யும் 49 கேன்சல் பண்ணா 7 8 7s are 56 equal to 169. so பாருங்க இந்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன் எல்லா both சைடுமே 49 ஆல நான் மல்டிபிள் பண்ணிருக்கேன். அப்ப LHS சைடுல எத்தனை டைம் இருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணு ஈச் டைமையும் 49 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ இங்க பார்த்தா 49 கேன்சல் ஆயிடும். இங்க என்னவோ 49 ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது 7 இருக்கும் பேலன்ஸ். 7 8s are 56 169. okay. next 56 take mother hand side. what is a square equal to 169 plus 56. clear? now what is answer? now add பண்ணா a square equal to 225. what is the a value? a equal to plus or minus 15. a equal to plus or minus 15. next one, fifth question. if one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other than find the value of a. so என்ன சொல்லிருக்கான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ரூட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டான் one root is twice of the other than 2 alpha. okay ஒரு பாருங்க so one root நீ alpha எடுத்துற another one root என்ன இருக்கும் 2 alpha. okay so let alpha and 2 alpha be the roots of given equation. so இது என்ன சொல்லிருக்கான் அவனே கொடுத்திருக்கான் alpha, 2 alpha னு. ஓகேவா? alpha, 2 alpha. so next என்ன சொல்லிருக்கான் பாருங்க a உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டான். ஓகே so first time என்ன பண்ண போறோம்னா இந்த given equation ல இருந்து ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். so product என்ன வரும் what is alpha into 2 alpha equal to product என்ன actually constant term divided by coefficient of y square. okay constant term divided by coefficient of y square. so 64 divided by 2 cancel பண்ணா 32. alpha into 2 alpha what is answer 2 alpha square equal to 32. ஓகேவா? next இத சிம்பிளை பண்ணுங்க 1 to use 2 here what is that 1 to use 2 balance 1 16. so alpha equal to alpha square equal to 16 னா alpha equal to plus or minus 4 னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர். alpha equal to plus or minus 4. ஓகேவா? கிளியரா? சோ என்ன பண்ணிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ப்ராடக்ட் அவன் கொடுத்திருக்க ரூட் என்னது இந்த given equation ரூட் பாத்தீங்கன்னா alpha 2 alpha. so ப்ராடக்ட் என்ன வரும் alpha into 2 alpha equal to
கான்ஸ்டன்ட் டைம் டிவைடட் பை y ஸ்கொயர் டைம். ஓகே, சோ இத சால்வ் பண்ணா நமக்கு ஆல்பா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க சம். சோ சம் என்ன வரும்? ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன வரும்? மைனஸ் a. சோ ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். என்ன ஆக்சுவலி ஃபார்முலா? minus coefficient of y divided by coefficient of x y square. Okay, so அப்ப minus of minus a அப்ப plus a divided by y square உடைய coefficient என்ன வருது? 2. Okay, next alpha உடைய value plus or minus 4. So next அதை substitute பண்ணிக்குவோம். Now alpha plus 2 alpha 3 alpha equal to a by 2. இந்த 2 இங்க ப்ராடக்ட் பண்ணா 6 alpha a. ஓகே, இப்போ ஆல்பாவுக்கு நம்ம plus or minus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். plus or minus 4 equal to a. That means a equal to plus or minus 6 4 24. இதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? சோ ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, then next சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ ஈஸியா படிச்சா பாருங்க. சோ very simple sum. Okay, next is sixth question. If one of roots of the equation 3x square plus kx plus 81 equal to 0 is the square of other, then find the k value. So என்ன சொல்லிருக்கான் பாருங்க. So last sumல one root is twice of other than சொல்லிட்டான். ஓகேவா? So இங்க என்ன சொல்லிருக்கானா one root is square of other னு சொல்லிட்டான். square of other. ஓகே, so பாருங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இந்த ஈக்குவேஷனோட ரூட் பாத்தீங்கன்னா one root alpha எடுத்துட்டா, another root என்ன வரும்? alpha square. So அப்ப let alpha come alpha square be the roots of given equation. Okay, given equation. So now first நீங்க என்ன பண்ணுங்க? ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. So product என்ன வரும் பாருங்க? alpha into alpha square equal to what is a constant term divided by coefficient of x square 3. So cancel பண்ணா 1 3 is 3, 8 ல 2 times balance 2 21 7. Okay, now இங்க பாருங்க என்ன வரும்? alpha cube equal to 27. So now alpha equal to 3. 27 ரைட் பண்ணலாம், 3 cube ரைட் பண்ணிக்கலாம். So அப்ப alpha cube க்கு 3 cube கேன்சல் பண்ணா we get 3. Okay, that's all. Now we find sum. So sum என்ன வரும் பாருங்க? alpha plus alpha square equal to coefficient of x minus coefficient of x. So minus coefficient x என்ன இருக்கு? plus k. அப்ப k divided by coefficient of x square 3. ஓகேவா? now ஆல்பாவுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 3. 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 plus 3 square equal to minus k by 3. so இத சால்வ் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் பண்ணா 9. 9 plus 3 12 equal to minus k by 3. so இந்த 3 இங்க கொண்டு வாங்க. 12 3s are 36. minus இங்க minus 36 equal to k. so அப்ப k உடைய வேல்யூ k equal to minus 36. கிளியரா? பாருங்க 3 இங்க கொண்டு வந்தா 36. so minus ஆல மல்டிபிள் பண்ணா minus 36 இங்க plus k ஆயிடும். that means k equal to minus 36. okay, so இங்க என்னது? first product find out பண்ணா alpha equal to 3 னு கிடைச்சது. next sum என்ன பண்றோம்? sumக்கு அப்ளை பண்ணா k equal to minus 36. okay, thank you to all.